வணக்கம் நண்பர்களே. நீட் தேர்வை உடனே இன்றைக்கோ நாளைக்கோ ரத்து பண்ணிட முடியுமா அப்படின்னா அப்படியெல்லாம் முடியாது. உச்சநீதிமன்றமே இந்த மாதிரி ஒரு தகுதி தேர்வு வேணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதனால் நீட் தேர்வு ரத்துன்றது உடனே நடக்கிற விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் நீட் தேர்வில் வருடம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முறைகேடுகளை கண்டித்து அதனால் இந்தியா முழுவதும் 13 மாணவமணிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதையும் கண்டித்தும் மத்திய அரசுக்கு எதிராக முதல்வர் விஜய் அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணணும். அங்கே எல்லா மாநிலங்களிலிருந்தும் மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாருமே கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீட் ப்ராட்டஸ்ட் நடந்துகிட்ருக்குது. அந்த மாதிரி தமிழகத்திலிருந்து நம்ம மாநிலம் தழுவிய ஒரு அடையாள வேலைநிறுத்தமோ போராட்டமோ ஏதோ ஒன்று நடக்கணும். ஏற்கனவே ஆண்ட கட்சிகள் நீட் தேர்வை வச்சு அரசியல் தான் செஞ்சிச்சு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு செலக்டிவ் அம்னிஷா வந்துடும், அப்படியே மறந்துடுவாங்க. ஊழல் பண்ணுறதுல மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம் இருக்கும். அப்புறம் எதிர்க்கட்சி ஆனதுக்கப்புறம் திடீர்னு மாணவர்கள் மேலேயும் நீட்டு மேலேயும் மக்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அவர் இப்போது இங்கே அரசியல் தேவையில்லை. அதனால் கட்சி பாகுபாடு இல்லாமல் தமிழகம் முழுவதும் மாநிலம் தழுவிய ஒரு அடையாள வேலை நிறுத்தமோ போராட்டமோ இந்த முறைகளுக்கு எதிராக கண்டிப்பாக நடக்கணும். அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அடையாள வேலை நிறுத்தத்தையோ போராட்டத்தையோ முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையிலான டிவிகே அரசு முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்றத இங்கே ஒரு வேண்டுகோளாக வைப்போம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நீட் ப்ராட்டஸ்ட், முறைகேட்டுக்கு எதிரான நீட் ப்ராட்டஸ்ட், அது சம்மந்தமான சில காணொலிகளை இணையதளத்தில் பார்த்தேன். சோஷியல் மீடியாஸில், இன்ஸ்டாகிராமில், எக்ஸ்பேஜில் நிறைய அதை இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுடைய பார்வைக்கு. அதில் பலவிதமான கோணங்கள், பலவிதமான பார்வைகள், அதை பற்றி பலவித கருத்துக்கள் இருந்தாலும் அது எவ்வளோ நாள் போகும், இன்டெஃபினிட்டாக போகுது. அதே மாதிரி இந்த முறைகேடுகளை எதிர்த்து தான் இந்த போராட்டமே தவிர வேறு எதுக்கும் இல்லை அப்படின்றத தாண்டி அது திசை மாறுகிறது, போராட்டம் திசை மாறுகிறது அப்படின்னு பலவித கருத்துக்கள் இருந்தாலும் அந்த உணர்ச்சி மிகுந்த போராட்டத்தை சம்மந்தமான சில காணொலிகளையும் எடுத்து இங்கே போட்டிருக்கிறேன். அது உங்களுடைய பார்வைக்கு. கண்டிப்பாக முறைகேடுகளை எதிர்த்து நம்ம கேட்கணும், தமிழகம் கேட்கணும் ஒரு மாநிலமாக. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லை இல்லை. நீட்டினால் இதுவரை தமிழகத்தில் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள்? 2017 அரியலூர்ல அனிதா, 18 விழுப்புரம்ல பிரதீபா, 19 திருப்பூர்ல ரீதுஸ்ரீ, விழுப்புரம்ல மோனிஷ், புதுக்கோட்டையில வைஷ்யா அண்ட் 2020 மதுரையில ஜோதிஷி துர்கா, தர்மபுரியில ஆதித்யா, நாமக்கல்ல மோதிலால், அரியலூர்ல விக்னேஷ், 21 சேலம்ல தனுஷ், தர்மபுரியில கனிமொழி, சென்னையில 23 ஜெகதீஸ்வரன், 25 சென்னையில தேவதர்ஷினி, 26 கோயம்புத்தூர்ல அனுகீர்த்தனா, சேலம்ல கோபிகா, தர்மபுரியில ரோஷினி அண்ட் கிருஷ்ணகிரியில வெற்றியானந்தன். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்கலாம். அவங்க வீட்டுல ஒரு சிட்டி குழந்தை அழகா நான் படிச்சு படிக்கலாம் டாக்டர் அப்படின்னு கனவுகளோட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கனவுகளோட இருந்த குழந்தைங்க தான் இவங்க. அவங்க கனவோட சேர்ந்து அவங்களும் காத்தோட காத்த கரைஞ்சு போயிட்டாங்க பிகாஸ் ஆஃப் நீட்னால உயிர் விட்ட குழந்தைங்க இவங்க எல்லாம். இன்னைக்கு நான் சில்லா இருக்க போறேன், என்டர்டைன்மெண்ட் பண்ண போறேன், மூவிஸ் பார்க்க போறேன். பாருங்க, சில்லா இருங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க யாரும் நான் வாய் மட்டும் திறந்துடாதீங்க. ஏன்னா ஹிந்தியை எதிர்த்து போராட்ட ஊர் இது. ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணி உலகமே திரும்பி பார்க்க வச்ச ஊர் இது. ஆனா இன்னைக்கு கல்வி அப்படின்றது பேசிக்கான ஒரு விஷயம். எனக்கு இப்ப தரக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம் இங்க சரியா இல்லைன்னு போராட்டம் பண்றாங்க. அதை பத்தி இங்க யாருமே வாய் திறக்கல. சோ கால்ட் செலிபிரிட்டி இன்ஃபுளுசஸ் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஆக்டர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கவங்க என்ன பண்றீங்க? இங்க பணம் சம்பாதிக்க முடியுது, ஆனா இதுக்கு எங்களுக்காக நமக்காக குரல் கொடுக்கவே முடியாது யாருனாலையும் இல்ல. ஏன்னா சொல்ல மாதிரி சில் பண்ணுவீங்க நீங்க எல்லாம். இது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில், மும்பையில் நினைக்கிறேன், அங்கே நடந்த போராட்டத்தின் பொழுது போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களையும் மாணவர்களை போலீஸ் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் சத்தமே இல்லாமல் அந்த டோர் திறந்து விட்டதால் உள்ளே இருந்த வேனுக்குள்ளே இருந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாருமே அப்படியே இறங்கி போயிட்டாங்க. ஸோ சச் ஒண்டர்ஃபுல் அண்ட் எமோஷனல் வீடியோ இது. ஏன்னா எல்லா மாணவர்களுக்குள்ளேயும் இளைஞர்களுக்குள்ளாரையும் பெற்றவங்களுக்குள்ளாரையும் அந்த கோபம் இருக்கும் இல்லையா, அவங்க நம்மளால முடிஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. அதுதான் இது. சென்னை டி நகரில் சிபிஐ அலுவலகத்தில் வந்திருக்கக்கூடிய ப்ராட்டஸ்ட் இது. நம்ம பெரும்பான்மையான நேரங்களில் இணையதளங்களில் வர செய்திகளை தான் நம்பிட்டு இருக்கிறோம். வாய்ஸ் ஆஃப் ஜீவிதா அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியில் இருந்து இந்த சகோதரி சொல்லக்கூடிய தகவல் வேறு மாதிரி. அதாவது நீட்டில் வினாத்தாளில் நடைபெற்ற முறைகேட்டையும் தாண்டி மத்திய கல்வி அமைச்சருடைய ராஜினாமாவை தாண்டி இங்கே வேறு பல கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி திசை மாறி போகிறது இந்த போராட்டம் அப்படின்றாங்க இந்த சகோதரி. போராட்டத்தோட தீம் நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. ஆனா அங்க அதை மட்டும் தான் பேசுறாங்களா? நேபாளத்துல எப்படி இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நாட்டோட அமைதியை சீர்குலைச்ச மாதிரி நடந்துச்சோ அந்த மாதிரி இந்தியாவிலையும் நடக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னொருத்தர் ஆர்டிகல் 370 மறுபடியும் வரணும் அப்படின்னு பேசுறாங்க.
இன்னொருத்தர் பிரதமர் மோடி அவர்களை நாங்க தாக்குவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. बिल्कुल हम एक संवैधानिक देश में रहते हैं, हम संविधान की बहुत इज्जत அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பேரெல்லாம் சேர்ந்து பொது சொத்துக்களை டேமேஜ் பண்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ப்ரௌடா ஹைட்ரஜன் ட்ரெயின் மேட் இன் இந்தியா, நம்ம இந்தியா ஒரு புது சாதனை படைச்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். அந்த ட்ரெயினை கள்ள தூக்கி வீசி அடிக்கிறாங்க. இதுவாங்க போராட்டம். நம்ம தமிழ்நாட்டிலேயும் தான் போராட்டம் நடந்தது ஜல்லிக்கட்டுக்காக. உலகமே பார்த்துச்சு. இளைஞர்கள் பட்டாளமே சேர்ந்து அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா ராத்திரி பகல்னு எந்த ஒரு கலவரமும் இல்லாமல் அமைதியாக நம்மளோட கோரிக்கை என்னமோ அதை சொல்லி அந்த கோரிக்கையில ஜெயிச்சோம். ஆனா இங்க அப்படி அங்க நடக்குது போராட்டம். என்ன ஒரு தீமோ அது இல்லாம வேற வேற திசையில போயிட்டு இருக்குது. கண்டிப்பா நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு கவர்மெண்ட் பதில் சொல்லணும். சோ அதுதான் தீம். அதை விட்டுட்டு வேற பாதையில போகுது. ஒரு சைடுல இருக்கக்கூடிய அந்த சோனம் வாங்சுங் அவர் தான் உண்ணாவிரதம் ரொம்ப முக்கியமா 20 நாளைக்கு மேல இருந்தாரு. அவரு ஒரு கட்டத்துல ஓப்பனா லடாக் வழியா சீனர்கள் உள்ள வந்தா நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு பேசிக்கிறாரு. இது என்ன கதைன்னு தெரியல. இவரு இங்க எங்க வந்து போராட்டம் பண்றாருன்னு தெரியல. அதை விடுங்க. 2010 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நாடு முழுவதும் மெடிக்கல் காலேஜுக்கு ஒரே மாதிரியான என்ட்ரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீட் கடினமான இந்த ஒரு தேர்வை அவங்க தாங்க அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா அவங்க ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சமீபத்துல பார்த்த துரந்தர் படத்துல மாதவன் ஒரு டைலாக் பேசியிருப்பாருங்க. இந்தியன்ஸ்க்கு மிகப்பெரிய எனிமி இந்தியன்ஸ் தான், பாகிஸ்தான் கூட 2வதான்னு சொல்லியிருப்பாரு. நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்பிதான் ஆகணும் போலீங்க. हिंदुस्तानियों का सबसे बड़ा दुश्मन हिंदुस्तानी ही है। पाकिस्तान तो दूसरे नंबर पर आता है। ஏன்னா நம்ம எவ்வளவோ பட்டதுக்கு அப்புறமும் மாற மாட்டேங்கிறோமே. ஏன்னா நம்ம கிட்ட இல்லாத இது போன்ற பலவிதமான கருத்துக்கள் நமக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தாலும் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேட்டை கண்டித்து முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையிலான டிவிகே அரசு ரொம்ப அழுத்தமாகவும் வலிமையாகவும் கேள்வி கேட்கணும் அப்படின்றது நமது வேண்டுகோள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது பழையபடி மும்பையிலேயோ டெல்லியிலோ நடந்த ஒரு விஷயம் தான். அவங்க காவல்துறையுடைய வேனு ஒரே ஒரு பொண்ணு அந்த வேனை வந்து ஃபர்தராக போக விடாமல் முன்னாடி வந்து மறியல் பண்ணுறாங்க. போராட்டக்காரங்களை வந்து கைது செய்து கூட்டிகிட்டு போகக்கூடிய வேன் அது. அந்த வேனை வந்து அலோவ் பண்ணாமல் அவங்க ஒருத்தங்களாம் முன்னாடி வந்து எதிர்த்து நின்று மறியல் பண்ணுறாங்க. ஸோ தன்னெழுச்சியாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வலியும் வேதனையும் வைத்தறிச்சலும் சேர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது போராட்டத்தின் மையக்கருன்றது வந்து அதாவது ட்ரிகர் பண்ணது அப்படின்றது வந்து நீட்டில் நடைபெற்ற முறைகேடு, நீட் தேர்வு நடைபெற்ற முறைகேடு தான். அதுக்கு இன்னும் பொறுப்பேற்காமலும் இன்னும் பதில் சொல்லாமலும் இருக்குது மத்திய அரசு அப்படின்ற கோபம் வந்து அங்கே ஆரம்பித்தது. இப்போ திசை மாறி வேறு கருத்துக்களை வலியுறுத்தி போகுது. ஒழுங்கான ஒரு தலைமை இல்லையா என்னன்னு தெரியல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. நமக்கு இது பண்ணும் பொழுது நாம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் பொழுது ஒரே கருத்தில் இருந்தோம். அப்பயும் ஒரு சில கருத்துக்கள் அப்படி இப்படி வந்திருந்திருக்கும் மேபி. ஆனாலும் திரும்பவும் முதல்வர் விஜய் அவர்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது, முதல்வர் விஜய் அவர்களின் தலைமையிலான டிவிகே அரசு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி செல்ல வேண்டும். ஏதாவது வந்து ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தமோ அல்லது அவங்க முடிவு பண்ணி சொல்லணும், மாநிலம் தழுவிய அடையாள வேலை நிறுத்தமோ ஏதோ ஒன்று நடக்கணும். நம்மளுடைய கருத்தை வந்து ரொம்ப வலிமையாக வந்துட்டு நம்ம சொல்லணும் மத்திய அரசுக்கு. நன்றி, வணக்கம்.